JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSE, ANDS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. சஷாங்க் ஏன் இவ்வளோ லேட் ஆகுதானா? நீ காலையில் சத்தியா அவங்களுக்கு ஒரு டிலே சார், அதுதான் மெயினாக அவ்வளோதான். இல்லை ஆனால் ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? இல்லை தெரிலன்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியலை. நான் ஜென் மியூசிக்கில் இருக்கேன், மாஸ்டரிங் போயிட்டுருக்கு. நான் அங்கே முடிச்சு தான் நான் எடுத்துகிட்டு வரணும். இப்போ என்கிட்ட சொல்லனா எப்படி? ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேன்றீங்க? இல்லை சார், வருஷம் நம்ம ப்ரொடக்ஷன்ட்ட சொல்லிட்டோம். அப்போ நான் வந்து போயிட்டே இருக்கணும், பரவாயில்லையா உங்களுக்கு? புரியுது. என்ன புரியுது உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் 1 hour வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நான் என்ன லூஸ் ஆயா? நான் டெய்லி ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் அப்படியே உட்காந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு புரியல. எனக்கு சத்தியமா இல்லை பாய், நமக்கு அங்கே டிலே இருக்குது, நம்ம சொல்லிட்டோம். யார்கிட்ட சொன்னீங்க நீங்க? இங்கே வீரானே சொல்லியாச்சு, ப்ரொடக்ஷன் டீம். ஏன் என்கிட்ட வரல? நான் என்னன்னு கேட்கல சார். இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க அப்போலேருந்து. சரி, இல்லை ரொம்ப இன்டென்ஸாக ஃபிலிம்ஸ் வந்துட்டு இருக்க காலத்தில் ஒரு ப்ரீஸி ஃபிலிம் எனக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு என்னவோ அதுதான் நீங்கள் பண்ணுவீங்கல்ல, உங்களுக்கு என்ன தேவையோ. ஸோ அதுதான் அப்படி தான் களம் இறங்கணும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இது ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன். நாங்கள் போய் பார்க்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு செகண்ட்ல 5 words பண்ணியிருக்காரு. இது ஃபாஸ்ட் பண்ணல, மேனிப்புலேஷனே கிடையாது. அவர் பாடினது அப்படியே வச்சிருக்கோம். ஒருத்தன் ஒரு நாள் உங்களை தப்பா பேசிட்டு போயிட்டானா கூட தூங்கவே முடியாது நம்மளால. ஸோ அதுதான் மீதி கேரக்டர்ஸ். பொண்ணுங்களுக்கு சம்திங் இஸ் தேர் இன் ஸ்டோர். அவங்க வந்து பார்க்கறதுக்கு இந்த படத்துல சம்திங் இஸ் தேர் இன் ஸ்டோர். கூப்பிடுங்க, இந்த விஷயம் ஏன் லேட் ஆயிடுச்சு? இல்லை கூப்பிடுங்க ப்ளீஸ், கூப்பிடுங்க. இது நான் போகணும்ல அங்க, என்னை கூப்பிட்டே இருக்காங்க. இல்லை ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியல. இல்லை உங்களுக்கு எத்தனை மணிக்கு முடியுது? ஏன் ஷெட்யூலே ஒழுங்கா போட மாட்டேங்கிறாங்க? சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சஷாங்க் ஏன் இவ்வளோ லேட் ஆகுதானா? நீ காலையில் சத்தியா அவங்களுக்கு ஒரு டிலே சார், அதுதான் மெயினாக அவ்வளோதான். இல்லை ஆனால் ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? இல்லை தெரிலன்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியலை. நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் ஜென் மியூசிக்கில் இருக்கேன், மாஸ்டரிங் போயிட்டுருக்கு. நான் அங்கே முடிச்சு தான் நான் எடுத்துகிட்டு வரணும். இப்போ என்கிட்ட சொல்லனா எப்படி? ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேன்றீங்க? இல்லை சார், வருஷம் நம்ம ப்ரொடக்ஷன்ட்ட சொல்லிட்டோம். என் சைடில் நாங்கள் அப்போ நான் வந்து போயிட்டே இருக்கணும், பரவாயில்லையா உங்களுக்கு? புரியுது. என்ன புரியுது உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் 1 hour வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நான் என்ன லூஸ் ஆயா? நான் டெய்லி ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் அப்படியே உட்காந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு புரியல. எனக்கு சத்தியமா. இல்லை பாய், நமக்கு அங்கே டிலே இருக்குது, நம்ம சொல்லிட்டோம். யார்கிட்ட சொன்னீங்க நீங்க? இங்கே வீரானே சொல்லியாச்சு, ப்ரொடக்ஷன் டீம். ஏன் என்கிட்ட வரல? நான் என்னன்னு கேட்கல. இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க அப்போலேருந்து. சரி, இல்லை அவர் 1.5 hours வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஓகே க்ரூவை கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. ஆனால் இது பிராங்க். சும்மாடா, எனக்கும் தெரியல, எனக்கும் இந்த விஷயம் தெரியல பாய். நானும் ஐயோ சீரியஸா போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் வரும்னு நினைச்சேன். சரி வந்துட்டு இவரு வந்துட்டு என்ன பாச்சு எங்க ப்ரொடியூசருக்கு இவரு நான் பண்ணனா இவரு என்ன பண்ணுவாரு? சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு இந்த வெல்கமிங்? டெரரா தாங்க இருந்துச்சு. நானும் ஐயோ இவ்வளோ லேட் ஆயிடுச்சா, யாரை பிடிக்கணும், இவர் பிடிக்கணுமா அவர் பிடிக்குமான்னு பார்த்தேன். நீங்களும் அப்படியே பயங்கரமா ரியாக்ட் நடிச்சிட்டீங்களா? நானே ஏன்னா சார் அவ்வளோ கோவமா நானும் பார்த்தது இல்லை. ஒரு நிமிஷம் நீங்க ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது நானே இப்படி உட்காந்துருக்கேன், இவ்வளோ பெரிய பிரச்சனை போலன்ற மாதிரி. ஸோ நல்லா ப்ராங்க் பண்ணிட்டீங்க. ஒரு நல்ல வெல்கம். சூப்பர், சிறப்பு, மறக்கவே மாட்டாரு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் பார்க்கும்போது பிரம்மாண்டமான கேஸ்டிங். அண்ட் நிறைய ஒரு சில யங்ஸ்டர்ஸுமே நீங்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க. நீங்களும் ஒரு யங்ஸ்டர் லான்ச் ஆகிறீங்க. ஸோ எப்படி இருக்கும்போது சினிமா இஸ் ஆல்சோ அபவுட் மார்க்கெட்னு வாங்க, நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? நாங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போதே இது வந்து ஒரு ரொமான்டிக் என்டர்டெய்னர், ஒரு ப்ரீஸி, ஒரு லைட் வாட்ச் ஃபில்ம். ஸோ ரொம்ப இன்டென்ஸாக வந்திருக்க ஃபில்ம்ஸ் வந்துட்டு இருக்க காலத்தில் ஒரு ப்ரீஸி ஃபில்ம் எனக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு என்னவோ அதுதான் நீங்கள் பண்ணுவீங்கல்ல, உங்களுக்கு என்ன தேவையோ. ஸோ அதுதான் அப்படி தான் களம் இறங்கணும். களம் இறங்கும் போது எங்களுக்கு தெரியும், பிகாஸ் இட்ஸ் ருத்ராஸ் லான்ச் அண்ட் மிதிலாக்கு டெபியூ இன் தமிழ், நிர்மல் ஃபர்ஸ்ட் படம் இது, அதுக்கப்புறம் நிவாஷினிக்கு ஃபர்ஸ்ட் படம், அது மாதிரி எல்லாருக்கும். அதனால என்ன பண்ணிட்டோம்னா உள்ளே இருக்கிற கேரக்டர்ஸை வி வாண்ட் டு மேக் இட் ஸ்ட்ராங். லைக் விஷ்ணு சார் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு இந்த படத்தில். அது வந்து கேமியோ கிடையாது, எக்ஸ்டெண்ட் கேமியோ, ப்ராப்பர் கேரக்டர் பண்ணுறாரு விஷ்ணு சார். அப்புறம் மிஷ்கின் சார் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. அப்புறம் ரெடின் கிங்ஸ்லி சார் இருக்கார். கருணாகரன் சார் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணுறாங்க. கீதா கைலாஷம் மேம் இருக்காங்க. விஜய் சாரதி சார் இருக்காரு. திருப்பியும் அவர் ரீலான்ச்சிங் மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு. அப்புறம் கஸ்தூரி மேம் திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் வராங்க. ஸோ இந்த மாதிரி அதான் இந்த கேரக்டர் பண்ணுறாங்க, ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு ஸ்ட்ராங்கர் சப்போர்ட் இருக்கும்போது
ரொம்ப அந்த பயம் இல்லை. ஐ மீன் லைக் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் சேஃப் அப்படின்ற மாதிரி. ஆல்மோஸ்ட் சேஃப். வி ஹேவ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட்ன்ற ஃபீல் இருக்கு. ஓகே. அண்ட் நீ கருணாகரன் சொல்லும்போது நாங்கள் என்ன யோசிச்சோன்னா 2 பேரும் ரொமான்டிக்காக பக்கத்தில் வரும்போது கருணாகரன் கிராஸ் ஆகிட்டாரா நான் யோசிச்சோம் அடச்சே நல்ல ஒரு சீனை கெடுத்துறேன். அப்போ அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ சொல்லுங்க உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? இல்லை அது எங்க ப்ரொஃபஷனலான சீன் பண்ணிட்டு இப்போ நானும் கருணாவும் பயங்கர க்ளோஸ். ஏன்னா அவர் அண்ணனோட கிட்டத்தட்ட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ எங்க வீட்லயே சிறப்பான ஆமாங்க, எங்க வீட்டில் எப்பவுமே சில் பண்ணிட்டு இருப்பாரு. நானும் அவருமே பயங்கர க்ளோஸ். இன்ஃபேக்ட் படத்துலயுமே எங்க கெமிஸ்ட்ரி நல்லா வந்திருக்கிறதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் இருக்கிற சீன்ஸில் அந்த பர்டிகுலர் சீன் எடுக்கும்போது நீங்கள் சொல்கிற வந்து நாங்கள் ப்ராப்பராக ரிஹர்ஸ் பண்ணி இதுதான் எடுக்க போகிறோம்னு தெரிஞ்சுதான் எடுத்தோம். ஆனால் அது வந்து ஒரே டேக்கில் முடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ மட்டும் ஒன்று லைட்டாக கூப்பிட்டு சொன்னார், ஏண்டா ஒரே டேக்கில் முடிச்சிட்டாங்க வருத்தமாக இருக்கா அப்படின்னு. அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி அப்போ லைட்டாக காமெடி அடிச்சுட்டு இருப்பாரு. ஸோ மற்றபடி அவரோட காமிக் டைமிங் சொல்லவே வேணாம், சாரோட காமிக் டைமிங் சொல்லவே வேணாம். நம்ம செட்டே கலகலப்பாக இருக்கும், எல்லாரும் காமெடி அடிச்சுட்டு இருப்பாங்க. நிர்மல் வேற ஒரு ஸ்டாண்டப் காமிக் தான். ஸோ எங்கள் செட்டே ஒரு மாதிரி ஃபன்னான செட்டாக தான் இருக்கும் எப்போவுமே. வெல்கம் டு கோலிவுட். தேங்க்யூ. எப்படி இருக்கு? ஏன்னா இந்த வெல்கம் விடுங்க, இப்போ நீங்க வரப்போறது வெல்கம் தான். அது வந்து லான்ச் ஆன போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் சொல்லும் போது இப்போ அண்ணா கிட்ட போய் பேசிட்டு அண்ணா இது மாதிரி இருக்கு, கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது கான்வர்சேஷன் போச்சா, இல்ல என்ன சொல்லி உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாரு? ஃபர்ஸ்ட் ஷாட் அப்போ பெருசா அந்த மாதிரி போல, எனக்கு உள்ளுக்குள்ள பயமா இருந்துச்சு. அவருமே அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அதை தனியா இருந்ததை யோசிச்சு, ஓகே இந்த மொமெண்ட் லைஃப்ல ஒரு முக்கியமான மொமெண்ட் இல்லை, ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு முன்னாடி நம்ம போற மொமெண்ட் நம்மளுக்கு ரொம்ப பர்சனலான ஒரு மொமெண்ட். ஸோ அவருமே அந்த மொமெண்ட்டை எந்த வகையான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீ பாட்டு உட்கார யோசி, உனக்கு எப்போ கரெக்டாக இருக்கும், சார் டைமிங் ஒன்று கொடுத்தாரு, எப்போ ரெடின்னு சொல்லுங்க வந்து ஷார்ட் எடுக்கலாம். ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டில் அவர் எனக்கு பெருசாக அட்வைஸ் பண்ணல. ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணார். அண்ட் அவர் பண்ணுற அட்வைஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படி கூப்பிட்டு இப்படி சிரி இந்த சீனில் ஓவராக பண்ணியிருக்கிற கம்மி பண்ணியிருக்கேன் அதெல்லாம் இல்லாமல் அவர் என்ன பண்ணுவார்னா, சும்மா இது கேட்பாரு. சப்போஸ் ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு வரேன்னா, இந்த இடத்துல நீ இந்த எக்ஸ்பிரஷன் எதுக்கு கொடுத்த அப்படின்னு கேட்பாரு. அந்த எதுக்கு கொடுத்தன்றதுக்கு நான் கரெக்டான பதில் சொல்லிட்டேன்னா ஓகே, கரெக்டான பதில் சொல்லலைன்னா நீ இப்படி யோசிச்சியா, இது இப்படி கூட பண்ணி காட்ட மாட்டார். இந்த விஷயத்த இப்படி அப்ரோச் பண்ணலான்னு யோசிச்சியா, இப்போ நீ ஒன்று பண்ணுற, நீ உன் கேரக்டராக ஒன்று ஃபீல் பண்ணுற, ஆனால் உன் நடிப்பில் வந்து ஆடியன்ஸும் ஒன்று ஃபீல் பண்ணணும்ல, அது இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்தா அது ஃபீல் ஆகுமா ஆடியன்ஸுக்கு, அது யோசி. அந்த மாதிரி அவர் வந்து அந்த விதை தான் போடுவார் மைண்டுக்குள்ளே. ஸோ அவர் அட்வைஸ் பண்ணுறது வந்து இது செய் அது செய்யன்னு இல்லாமல் எப்படி யோசிக்கணுன்றது நம்மளுக்கு ஒரு வழி காட்டிடுவார். அதுக்கப்புறம் அந்த நூல் புடிச்சிட்டு போகிறது தான் நம்ம வேலை. ஸோ அந்த வகையிலையுமே நான் ரொம்ப லக்கி. அவர் வந்து பயங்கரமாக இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு இல்லாமல், நான் உனக்கு எப்படி பண்ணணும் ஒரு ஐடியா கொடுத்துட்றேன், அதை வச்சு நீ அது மேலே பில்ட் பண்ணிக்கோன்ற சொல்கிறது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி அட்வைஸ் நிறைய கொடுத்தாரு. சரி. அண்ட் இந்த கிளிம்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கட்ஸ் பார்க்கும்போது தான் எல்லாருமே எடிட் மாஸ் அப்படின்னாங்க. அந்த ஒர்க்கே வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பார்க்கும்போது நம்ம வந்து அதை ஸ்கிப்பு கூட பண்ண தோணல, அப்படியே தொடர்ந்து பார்த்தப்போ ரிப்பீட் போர்டில் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஐடியா அந்த நாட் எப்படி சார் நீங்கள் தான் பிளான் பண்ணிங்கன்னா இப்படி தான் வேணுன்ற மாதிரி? அதான் அது என்னன்னா, நாங்கள் முதல்ல ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் லிஸ்ட் போடுவோம்ல, ஸோ அது போட்டுட்டு அவங்க எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டரையும் லாக் பண்ணிகிட்டே இருக்கோம். மிஷ்கின் சார் வரேன்ட்டாங்க உள்ள போர்டில், கருணாகரன் சார் வரேன்ட்டாங்க, ரெட்டி சார், ஸோ எல்லாரையும் லாக் பண்ணிட்டே இருக்கும்போது லிஸ்ட்டு பார்த்தா ஒரு பிரைமரி கேரக்டர் லிஸ்ட்டே பெருசாக இருக்கும். புரியுது, இவ்வளோ பெருசாக இருக்குது பிரைமரி கேரக்டர், இவங்க எல்லாரையும் காமிக்கணும். நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு லான்ச் கிளிம்ஸ்லேயே முதல்ல காமிச்சினுன்ட்டு எப்போ டே ஜீரோலேயே ஓகே நான் படம் ஆரம்பிக்கும் போது முடிவு பண்ணிட்டோம். ஸோ முடிவு பண்ணோடனே என்னன்னா, டெய்லி 2 ஷாட், அந்த மிட் ஷாட்டு டெய்லி லொக்கேஷனில் 2 ஷாட் எல்லாரையும் எடுத்துடுறது. அந்த மாதிரி எல்லாரையும் எடுத்துட்டு கடைசியில் இட்ஸ் வெல் பிளான்ட், வி பிளான் இட் அஹெட். ஓகே, இவ்வளோ பெரிய காஸ்ட் லிஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சோடனே அதை பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். அதை தவிர இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் என்டர்டெய்னர், ஒரு ஹீரோட கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி உள்ளே இருக்குது அதுக்குள்ளே. அப்போ அவரோட பல லுக் இருக்கும், ஸ்கூல் லுக் இருக்கும், காலேஜ் லுக் இருக்கும், ஆஃபீஸ் லுக் இருக்கும். ஸோ அதுவும் மைண்டில் இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் த காஸ்ட் லிஸ்ட்டு, ஹீரோவுக்கு வந்துட்டு அந்த எல்லா லுக்கும் இது அமைஞ்சு போயிடுச்சு. ஆனால் அதையும் காட்டிடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். ஸோ பிளான் பண்ணும்போதே ஒரு ரேப் தான் வேணும்னு மனசில் தோணிச்சு. அது நம்ம ஜென்னுக்கு ப்ரீஃப் கொடுத்தோடனே ஜென் சொன்னார், தமிழ்நாட்டோட ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ரேப்பர்ஸ், ரைசிங் ரேப்பர்னு சொல்லிட்டு அவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இது ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன். நாங்கள் போய் பார்க்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு செகண்ட்ல 5 வேர்ட்ஸ் பண்ணியிருக்காரு. இது ஃபாஸ்ட் பண்ணல, மேனிப்புலேஷனே கிடையாது, அவர் பாடினது அப்படியே வச்சிருக்கோம் உள்ள. ஓ, அவர் அந்த இது பண்ணது அந்த இது ஃபாஸ்ட் பண்ணது இல்ல, அவரா பாடி. நானும் அதை பார்க்குறேன், என்ன இப்போ தமிழா இல்லை என்ன வார்த்தை அப்படின்ற மாதிரி நான் தமிழ். ஸோ நாங்கள் வந்து அந்த ரிலீஸ்க்கு க்ளோஸாக
அந்த ரேப் அந்த தமிழோட இது சப்டைட்டிலோட ரிலீஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா. சூப்பர், அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வைப் மெட்டீரியல் ஆக போகுதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சூப்பர். அண்ட் ஃபர்ஸ்ட் போஸ்டர் ரிலீஸ் ஆகும்போது தர்புக சிவா அவர் தான் வந்து மியூசிக்கல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜென் மார்ட்டின் அவர் உள்ள வந்தார். ஏதாவது காரணங்கள் ஏதாவது இருந்துச்சா? ஏன்னா அது எல்லாருமே யோசிக்கும் போது தர்புக சிவா தானே இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு கால் இருக்கும். கண்டிப்பா இருக்கு. என்ன விஷயம்னா தர்புகா சிவாவை நாங்க லாக் பண்ணும்போது அவர் அடுத்த ஸ்கிரிப்டை ஆரம்பிக்கல. ஓகே, அவரோட அடுத்த கட்ட ஸ்கிரிப்ட் ஆரம்பிக்கல. இப்போ அவரு நெக்ஸ்ட் டைரக்டோரியல் போறாங்க. எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எங்களோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ற டேட்டு எங்களுக்கு தள்ளிடுச்சு. ஓகே, இப்போ தர்புகா சிவா சாருக்கும் இதுவும் ஓவர்லேப் ஆகுது. டைரக்ஷன் ஆரம்பிக்கிறதுல அவரோட ஸ்கிரிப்ட் ஆரம்பிக்கிறதுக்கு இதுவும் ஓவர்லேப் ஆகுது. அப்போ வந்து we don't want to disturb. நம்ம வந்து அந்த நேரத்தில் போயிட்டு அவரும் தெரிவிச்சார் அது, நம்ம வந்து நான் ஆரம்பிக்கிறேன் கிருஷ்ணா அப்படின்னாரு. அப்போ போய் நடுவில் அது இப்போ என்னையே எடுத்துவாங்களேன், நான் வந்து தெளிவாக ஆக்டிங் அப்படின்னு ஒதுக்கி வச்சுருவேன், தெளிவாக ஆட்ஸு தெளிவாக ஃபீச்சர் ஃபில்ம்னு ஒதுக்குறது இருக்குல்ல. ஸோ we didn't want to disturb him. அவரோட பர்மிஷனோட அது உங்களுக்கும் புரிஞ்சிச்சு அவர் என்ன ஃபீல் பண்றாரு, நம்ம கரெக்டா அவர் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம இந்த பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்களும். ஆமா அதுதான். அதனால அது எல்லாம் அவரோட பர்மிஷனோட இங்க வந்தது ஜென். சூப்பர் சார். அண்ட் உங்க மேல எங்களுக்கு ஒரு வருத்தம் சார். என்ன வருத்தம் தெரியுமா சார் உங்களுக்கு? கெஸ் பண்றாங்க. ஏன் சார் நீங்க நடிக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு வந்து கடுப்பா இருக்கு சார். நீங்க அப்பப்போ வந்துட்டு போறீங்க, சரி ஃபுல்லாவே தொடர்ந்து வந்தா இன்னும் ஆசையா இருக்கும்ல சார், நாங்க அப்படியே தொடர்ந்து என்ஜாய் பண்ணிட்டே இருப்போம். அதுக்கு தான் பிராங்க் நடிச்சிட்டேன். இந்த படம் ஐ அண்டர்ஸ்டுட். அதான் நான் சொல்றேனே, அந்த கம்பார்ட்மெண்டலைஸ் பண்றது தான் அது. இது பண்ணும்போது அது பண்ணா அதுக்கு 100% கொடுக்க முடியாது. அதே மாதிரி நடிக்கும் போது கரெக்டாக நான் அட்வர்டைசிங் பண்ணிட்டேங்க. அட்வர்டைசிங்ல கொஞ்சம் நல்ல காசு, அதனால வந்து நம்மளுக்கு அவ்வளோதானே, லைஃப் ஸ்டைல் தானே கடைசியா. கரெக்ட். அதனால மனசு அங்கே போயிடுச்சு. சரி திருப்பியும் நடிப்புக்கு எப்போ வேணா வரலாம். இன்னும் ஃப்ரெண்டாக வராமல் அண்ணனாக வருவோம், மாமாவும் வருவோம், தாத்தா வருவோம், அப்பா வருவோம். ரோல் மாறுமே தவிர ஆக்டிங்க்கு எப்போ வேணா உள்ளே வரலான்ட்டு அந்த ஒரு நக்கலாக போயிட்டோம். சூப்பர் சார். அப்போ நாங்கள் இனிமேல் நாங்கள் வந்து உங்களோட டைரக்ஷன் அந்த ஒரு அவதாரத்தையும் பார்ப்போம், ப்ளஸ் நடிக்கிறதும். டெஃபினெட்லி அது விட மாட்டாங்க. ஓகே, ஆக்டிங் விட மாட்டேன். ஆமா, சிறப்பு. இதுல ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு சார். இதுல ஏதாவது ஒரு எப்பயுமே டேரக்டர் ஒரு டச் இருக்கும்ல, அதுல இருந்து ஓவா இந்த மேபில நீங்க ஏதாவது வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்து மாத்துறீங்களா சார்? எதாவது இருக்கா? ட்விஸ்ட் கொடுத்து மாத்துற அளவுக்கு இல்ல, ஆனா நான் ஒரு சின்ன ரோல்ல வரேன். பண்ணிருக்கீங்க. ஆஹா, சிறப்பு. இன்னும் கூடுதல் அப்டேட் வந்துட்டு இருக்கு. ஓகே சார், ருத்ரா அப்படி நீங்க இப்போ நான் ஜென்ரலா ஒரு ஒரு செக்மெண்ட் மாதிரி இது வச்சுக்கலாமே. இப்போ எங்களுக்கு வந்துட்டு தெரியும் நீங்கள் யார் அப்படின்றது, பட் ஆனால் இன்சைட் ஸ்டோரிஸ் இருக்கும்ல உங்களுக்குள்ள, அன்டோல்ட் ஸ்டோரிஸ் ஆஃப் ருத்ரா அப்படின்ற மாதிரி ஒரு செக்மெண்ட் போனோம்னா உங்களை பற்றி உங்கள் கதைகளை சொன்னீங்கன்னா நாங்கள் இன்னும் அப்படியே ஜாலியாக கேட்டுட்டு மக்களுக்கும் தெரியும் உங்கள் கதையை பற்றி. அதாவது நீங்கள் நான் எப்படி வந்தேன் சினிமாக்குள்ளே தாண்டி ஒரு கிராஃப் இருக்கும்ல படித்தது, அது அப்படியே ஒரு 2 minutes அதை ஜாலியாக சொல்கிறது. ஓகே, நான் வந்து பிறந்தது திருச்சி, வளர்ந்தது ஃபுல்லாக சென்னை தான். நான் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தேன். அதனால் ஃபேமிலியில் எப்போவுமே நிறைய பேர் இருப்பாங்க. அப்படியே எப்போவுமே வீட்டில் எனக்கு தனிமைன்ற விஷயம் வந்து ரொம்ப லேட்டாக தான் லைஃப்பில் இப்படி ஒன்று இருக்குன்றது தெரிஞ்சது. ஏன்னா எங்கள் வீட்லேயே சுற்றி ஒரு 10 பேர் இருப்பாங்க. எப்போவுமே நான் தான் வீட்லேயே இருக்கிறதுலையே சின்னவன், கடைக்குட்டி. ஆமாம். ஸோ அதனால என்னன்னா எல்லாரும் பயங்கர செல்ல கொடுத்து வளர்ந்தேன். ஒரு 11th 12th வரைக்கும், ஆக்சுவலாக 10th வரைக்கும் நான் ரொம்ப ப்ரொடெக்டடான ஒரு லைஃப் தான் வாழ்ந்தேன். ஆனால் இந்த 11th 12th வரும்போது அப்படியே ஸ்டேட் போர்டாக மாறினேன் நான் சிபிஎஸ்சிலேருந்து. அங்கே லைஃப் அப்படியே கியர் ஒன்று மாற்றிருச்சு. ஸோ 11th 12th வந்ததுக்கப்புறம் நான் அப்படியே மாதிரி ரொம்ப ஃபன்னான 11th 12th எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் அது வரைக்கும் ஃபன்னாக சுற்றிட்டு 11th 12th படிக்க ஆரம்பிப்பாங்க. நான் வந்து 10th வரைக்கும் நல்லா படிச்சுட்டு 11th 12th தான் கொஞ்சம் ஃபன் பண்ண ஆரம்பித்தேன். அப்போவே ஃப்ரெண்ட்ஸோட பைக் எடுத்து சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போவே ஆரம்பித்தேன். சென்னையில் எந்த மாதிரி இடங்கள் இருக்குன்னு சொல்லி சண்டே மார்னிங் நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பைக் எடுத்து இஷ்டத்துக்கு ஒரு லெஃப்ட் ரைட் எடுத்து புதுசாக ஏதாவது ஒரு இடம் பார்ப்போம் அப்படின்னு போவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து 11th 12th முடிச்சுட்டு அப்புறம் 12th முடிக்கும் போது எனக்கு வந்து 12th ஐடியா வந்துருச்சு, நான் வந்து சினிமாவுக்கு தான் வரணும், நடிகனாக தான் வரணும் சினிமாக்குள்ளேன்னு. ஆனால் அப்பா அம்மாவுக்கு அந்த ஒரு இது கொடுக்கணும்ல, பையன் பொழைச்சிக்குவான் சினிமாவில். ஏன்னா அவங்க அண்ணனோட கரியர் பார்த்துட்டாங்க, ஒரு படம் ஹிட்னா இப்படி ஆகும், அப்படியே 2 படம் ஒர்க் ஆகலாம் இப்படி ஆகிடும் லைஃபு. ஸோ நான் சினிமா தான் வரணும்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க ஓகே தான் அதுக்கு. ஆனால் அவங்களுக்கு இருந்தாலும் ஒரு சின்ன உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும்ல. ஸோ அவங்களுக்கு அந்த பையன் பொழைச்சிக்குவான்ப்பா, இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா கூட பையன் பொழைச்சிக்குவான்ற அந்த தைரியம் கொடுக்கறதுக்காக சரி ஓகே நம்மளுக்குமே சரி ஓகே பண்ணிட்டோம், நம்மளுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக என்ஜினியரிங் நான் எஸ்ஆர்எம் காலேஜில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் டாப் 500 ரேங்க் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எழுதி அது முடிச்சுட்டு 4 years எஸ்ஆர்எம் ஃபுல் ஃபன் பண்ணி அங்கே தான் வந்து நான் இப்போது இது வரைக்கும் நான் வந்து ப்ரொடெக்டடாக இருந்தேன்னு சொன்னல. அங்கே இருக்கும்போது 11th 12th நான் வந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்டேட் போர்ட் போய் வேறு மாதிரி ஒரு ஜோனில் போயிட்டேன்.
அது விட்டா நம்ம காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அசாம்லேருந்து வரான், ஒருத்தன் பாம்பேலேருந்து வரான், ஒருத்தன் டெல்லியிலேருந்து SRM உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா, ஆமா ஆமா. ஸோ பல வகையான ஆட்களை பார்த்து ஒரு எக்ஸ்போஷர். இப்போ ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் ஒரு மாதிரி கிங்காக சுற்றிட்டு இருப்போம். அங்கே போய் பார்த்தா எல்லாரும் வந்து ஐஐடி யாருக்கு கிளியர் ஆகலையோ அவங்களாம் SRMல வராங்க. ஸோ அவங்க பிரெயின், அவங்க பேசுகிற விஷயம். நான் சும்மா பொத்தேரி ஸ்டேஷன் போகும்போது 2 ட்ரெயின் இப்படி போச்சு. ஒருத்தன் பார்த்தியா ஐன்ஸ்டைன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னா என்னன்றது நம்ம அந்த பேர் தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்போ தெரில. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு 6 months வந்து நம்ம ஒரு மாதிரி மக்கோ நம்மளுக்கு பெருசாக தெரியலையோன்னு நினச்சேன். ஆனால் அது வந்து அப்போவுமே எனக்குள்ள அந்த இது ஓகே ஏன் நம்ம அப்படின்னு நினைக்கிறோம், ஏன் அவங்களாம் படித்தாங்க அவ்வளோ தானே, நம்ம ஏன் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 6 months, ஃபஸ்ட்டு 6 months எனக்கு ரொம்ப ஃபஸ்ட் இயர் போகல, ஃபஸ்ட்டு செமஸ்டர் எனக்கு ரொம்ப சுமாராக போச்சு. அப்படின்னா ஹாஸ்டல் ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ அந்த ஹாஸ்டல் லைஃப்பை கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்க்க ஆரம்பித்தேன். ரேகிங் எல்லாமே நம்ம காலேஜில் போகும். அது முடிச்சுட்டு ஆனால் நீங்கள் படத்தில் பார்க்குறது எக்ஸ்ட்ரீமாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாகவே போகும். இந்த மாதிரி நார்மல் பேசிக்கான ஒரு இதுதான். அது முடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட் செமஸ்டர் கொஞ்சம் நம்மளுக்கே அந்த ஒரு லோ கான்ஃபிடென்ஸில் இருக்கும்போது செகண்ட் இயர் இன்னமும் கொஞ்சம் படித்து நம்மளாலையும் படிக்க முடியும். நம்மளாலையும் இந்த தியரி தான் யூடியூப்பில் அப்போ பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டினா என்னன்றது அந்த மாதிரி விஷயங்கள் போய் பார்க்கும்போது எனக்கு வந்து சயின்ஸ் மேலே ஒரு நல்லா இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஃபிசிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம். ஆனால் அதுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தம் இல்லை. அதனால் அந்த ஒரு வருஷம் மட்டும்தான் எனக்கு நல்லா. ஆனால் பட் எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ், அந்த ஒரு எக்ஸ்போஷர் எல்லாரையோட. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. யாரெல்லாம் நம்மளை வந்து அப்படி ஒரு பேக்கு மாதிரி பார்த்தாங்களோ அவங்க எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டானுங்க. எல்லார்கிட்ட நம்ம பேசுறதுக்கு கான்வர்சேஷன் இருக்கு. நம்ம இன்டெலெக்சுவலா இல்ல சாரி தெளிவா நல்லா படிச்சிட்டேன்னு சொல்லிட்டீங்க. இல்ல அது வரைக்கும் ரொம்ப சுமார் தாங்க. அதுவுமே சரி ஓகே என்ன முடியாதா நம்மளால ஒருத்தன் வந்து நம்மகிட்ட மேபி இவனுக்கு தெரியலையோன்ற மாதிரி அவன் பார்த்தாதுல அந்த இதுல ஒரு லுக்கு கொடுத்தான். இதுக்கும் தியரி ஆஃப் ரிலேட்டட் என்னடா சம்பந்தம்னு கேட்கும்போது அவன் ஒரு லுக்கு கொடுத்தால அந்த ஒரு லுக்கு தாங்க என்ன ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணிருச்சு. ஒரு மாதிரி ட்ரிகரை இல்ல அது என்ன நம்மளால பண்ண முடியாதா, நான் அதம்னா பெரிய மேட்டரா நானும் பண்ணிருக்கேன். ஸோ அப்படிதான் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. மக்கள் ஆளுங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த எக்ஸ்போஷர் பார்த்து வேற இப்போ அவங்களோட கான்வர்சேஷன்ஸும் போக முடியுது. அவங்க வந்து பாம்பேல லைஃப் எப்படி இருக்கும், டெல்லியில் லைஃப் இருக்கும், அந்த எக்ஸ்போஷரை வச்சுக்கிட்டு இப்போ காலேஜ் முடிஞ்ச பிறகு சினிமாக்குள்ளே வரலாம். ஆனால் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ இதுக்கு ஒரு ஒர்க் பண்ணி நம்ம ஏன் சினிமாக்குள்ளே போகக்கூடாது, அப்படியே காலேஜ் முடிச்சு ஸ்கூல் முடிச்சு நேராக போய் நடிக்கலாம், கேமரா போய்ங்க ஆக்ஷன் கட்டு சொல்லுங்கன்றது இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் சினிமா எப்படி எடுப்பாங்க. ஏன்னா இந்த 4 years காலேஜ் வந்து நான் அந்த டைம் அண்ணன் ஷூட்டிங் அவ்வளோ பெருசாக போக மாட்டேன். நான் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் அந்த டைமில் நிறைய பண்ணேன். ஸோ அது முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தேன் முருகதாஸ் சார்ட்ட. ஒரு 1 year few months அவரோட சேர்ந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கினேன். கிரியேட்டிவ் சைட் ஆஃப் சினிமா. கிரியேட்டிவ்னா இந்த ஸ்க்ரீன் ரைட்டிங், ஃப்ரேமிங், கொரியோகிராஃபி ஆஃப் சீன்ஸ், ஸ்க்ரீன் பிளே, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அவரும் பயங்கர ஸ்வீட்டாக பயங்கர சப்போர்ட்டிவாக என்னை வந்து ஒவ்வொரு விஷயமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏற்றி நம்மளை ஒரு மாதிரி ஷேப் பண்ணார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாம்பேயில் போய் படம் ஃபுல்லாக நடித்தோம். ஸோ நம்ம ஊரும் இல்லை, அதான் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து ஸ்டேட் போர்டுலேருந்து ஒரு பெரிய என்வாயர்மெண்ட் எல்லாம். இப்போ நம்ம ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு பாம்பே போய் அங்கே புதுசான ஒரு தொழில், இது வரைக்கும் நம்ம பண்ணாத ஒரு வேலை. அண்ட் அப்போவுமே எல்லாருக்கும் நிறைய டவுட்ஸ் இருந்தது. விஷ்ணுவோட தம்பி ஒரு போலீஸ்காரன் ஃபேமிலி, இவெல்லாம் வேலை பாப்பானான்ற அந்த டவுட் எல்லாருக்கும் இருந்தது. ஸோ அதே மாதிரி அந்த லுக்கில் எனக்கு ஒரு ட்ரிகர் ஆச்சுல்ல, அதே மாதிரி இல்லை நம்மளை ப்ரூவ் பண்ணோன்றதுக்காகவே நான் வந்து நிறைய மெனக்கட்ட அந்த டைமில் யாருக்குமே நம்மகிட்ட இருந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப பார்த்து பண்ணேன். அது இல்லாமல் வரோம், திட்டு வாங்குவேன். ஆனால் அது ஐ திங்க் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லேர்னிங். பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எனி லேர்னிங். வந்து நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணால் தான் கற்றுக்க முடியும்ல, அந்த மாதிரி பல தவறுகள் செஞ்சு தான் நான் கற்றுக்கினேன். அண்டு அதுக்கப்புறம் அது முடிச்சு நான் எனக்கு டைரக்ஷன் மேலே ஒரு லவ் வந்துருச்சு. ஸோ அடுத்து இன்னும் 2-3 படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்கலான்னு நினச்சேன். அப்போ தான் அண்ணன் வந்து இல்லை நீ ஒன்று நீ ஆக்டிங்காக தானே இதெல்லாம் பண்ணுற, நீ வந்து ப்ரொடக்ஷன் கற்றுக்கோ அப்படின்றாரு. ப்ரொடக்ஷனில் ஏதாவது ஒர்க் ஆகுமா, நம்மளுக்கு இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன்னா இல்லை நீ பண்ணு, உனக்கு சரி ஓகே. அவருக்கு சினிமா பற்றி தெரியாதா, அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது சொல்கிறாருன்னா கரெக்டாக ஏதாவது ஒரு மேட்ரு இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து ப்ரொடக்ஷன் FIR படமோ கட்டா குஸ்தி படம் 2 படத்துலையோ ப்ரொடக்ஷன் ஒர்க் பார்த்துருக்கிறேன். ஸோ இது பார்க்கும்போது தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, இண்டஸ்ட்ரி வந்தாலே ஒரு இண்டஸ்ட்ரி அது. ஸோ ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இப்போ நான் சொன்னேன் கிரியேட்டிவாக பார்த்ததுக்கப்புறம் ஃபைனான்ஷியலாக பார்த்துட்டு ஓரளவுக்கு அதாவது ஒரு 2.5 கோவிட் வேறு நடுவில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ் முடிச்சுட்டு தான் சரி ஓகே இப்போ நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே தெரியும். இந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணுறோன்னா சும்மா அப்படியே போகாமல் அதுக்குன்னு ஒரு ஒர்க் பண்ணி
அதுக்கப்புறம் தான் நான் வந்து நடிக்கலான்னு இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் அப்படி அமைஞ்சது கரெக்டா. விஐபி படத்துல தனுஷா வந்து ஒரு dialogue சொல்லுவாரு. அது மாதிரி ஒரு நீங்க 2 minutes சொன்னீங்களா, எனக்கு அதுதான் அதுக்குள்ள சொல்றோம். அது கூட பிரச்சனை இல்லை, எனக்கு இவர் வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஆமா. வந்துட்டேன். நம்மளே இப்ப அதுக்குள்ள போய் அவர் கூட டிராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப நான் ட்ரெயினுக்குள்ள இருக்கேன், நானும் அந்த தியரி ஆஃப் என்ட்ரி என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸ்வீட் ப்ரோ, நிறைய விஷயங்கள், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்ப இதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி தான், இப்ப யாரோ ஒருத்தன் படம் என்னடா படம் எப்படி இருக்குன்னு லுக் விட்டா போதும், நான் இப்ப பாரு நான் யாரும் காட்டுறேன் அந்த மாதிரி ஈகோ ட்ரிகர். இல்ல ஈகோ கண்டிப்பா ட்ரிகர் ஆகும். ஆனா காட்டுறது வந்து நம்ம கையில மட்டும் கிடையாது, அது ஆடியன்ஸ் பிரஸ் எல்லாரும் டிசைட் பண்றது தான். அண்ட் இல்ல சார், இப்ப நீங்க இன்னும் சொல்லும்போது கேஸ்டிங்ல நிறைய பேர் இருக்காங்கல்ல சார், அப்ப அவங்களுக்கான ஸ்பேஸ் கரெக்டா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப அவங்களுக்கான ரோலை கரெக்டா நம்ம கொடுக்கணும், அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணுன்றது ஒரு மெனக்கடல் இருக்கும் ஒர்க்ல. அது நீங்க பார்த்து பார்த்தீங்கன்னா இல்ல ஓகே ஹீரோ ஹீரோயின் அவங்க தான் மெயின், அவங்க தான் அப்படி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கால்? அதான் இப்போ வந்து ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் கதைன்னாலும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க மாதிரி தாங்க. இப்போ நம்மளுக்கு நம்ம தான் ஹீரோ, என் கண்ணில் நான் பார்க்குறது தான் என் உலகம். ஆனாலும் எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, என்னோட அங்கிள் இருக்காரு, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஒருத்தன் ஒரு நாள் உங்களை தப்பாக பேசிட்டு போயிட்டானா கூட தூங்கவே முடியாதுல்ல நம்மளால. ஸோ அதுதான் மீதி கேரக்டர்ஸ், ஹவு தே இன்ஃப்ளூயன்ஸ் இந்த பையன், ஹவு தே இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பொண்ணு. ஸோ அதனால அவங்க வந்துட்டு ஏதோ ஒன்று ட்ரிகர் பண்ணி விட்டா கூட நம்ம வாழ்க்கை இது ஆடிரோன்னு சொல்லிட்டு அதனால அந்த கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நாங்கள் யோசிச்சு தான் we have gotten great actors on board. ஓகே, இது யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சார் ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கு? இப்போ கதை நகர்றதுன்னா இந்த கேரக்டர் மூலியமா தான் போகுதுன்னா இது ஹீரோட சைட்ல இருந்தா இல்ல ஹீரோயின் சைடு? நம்ம லாஸ்ட் ஃபிலிம் இதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இட்ஸ் மோர் ஆஃப் அ கம்மிங் ஆஃப் ஏஜ் ஆஃப் பாய். படங்கள் ரொம்ப பிடிக்கிற ஒரு மூவிஸ் பஃப் அவரு, அப்படி ஒரு பையனோட ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் தான் இது. அதுல அந்த அடிப்படையில் அமைஞ்சிருக்க ஒரு ரொமான்டிக் என்டர்டெய்னர் இது. ஆனால் பொண்ணுங்களுக்கு சம்திங் இஸ் தேர் இன் ஸ்டோர். அவங்க வந்து பார்க்கறதுக்கு இந்த படத்துல சம்திங் இஸ் தேர் இன் ஸ்டோர். ஏதோ வச்சிருக்காங்க, ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒளிச்சு வச்சிருக்கோம். நீங்க வந்து ஸ்பெஷலா ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் சார். இதான் ஹிண்ட் இருக்கு அப்படின்றது தான் ஹிண்ட் இருக்கு. சிறப்பு சார். இல்ல இப்போ நீங்க உங்ககிட்ட கேட்கணும்னா டைரக்டரா இருக்கிறது ஈஸியா இருக்கா இல்ல நடிக்கிறது ஈஸியா இருக்கா சார்? இக்கரைக்கு அக்கறை பச்சைங்க. அது வந்து இங்க வந்து பார்த்தா அது நல்லா இருக்குது, அங்க இருந்து பார்த்தா இது நல்லா இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ரெண்டுமே பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அந்த ஐ ஹாவ் த எனர்ஜி டு ரிலீஸ் இது என்ன சொல்கிறது எமோஷன்ஸ் ஆஸ் அன் ஆக்டர். டைரக்டராக இருக்கும்போது பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா எல்லா ஆக்டராகவும் நீங்கள் இருக்கலாம், கதை சொல்லலாம். எல்லா ஆக்டருக்குள்ளேருந்தும் நீங்கள் கதை சொல்லலாம். ஸோ ஐ லவ் போத். ஓகே, இல்லை இப்போ இவருக்கு வந்து நடிச்சு இது நீ இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு நடிகை டக்குன்னு வந்துருவாரு, அது மாதிரி நடிச்சு காட்டினாரா சார்? இது மாதிரி அந்த மாதிரி நிறைய நடிச்சு காட்டினாரு. தான் ரொம்ப பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். இப்போ நான் சொன்னேன் அண்ணன் வந்து இந்த மாதிரி பண்ணுவார்னா அவருமே வந்து ஒரு மாதிரி அட்வைஸ் பண்ணி, சப்போஸ் நம்மளுக்கு அடுத்த நாள் ஷார்ட்னா நம்ம ஒரு நாள் முன்னாடியே பேசிடுவோம் என்ன மாதிரி நம்மளுக்கு வேணும். சார் வந்து சார் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன, சாரே ஒரு ஆக்டர் தான், சாரே ஒரு சூப்பரான ஆக்டர் தான். ஸோ அவருமே சில சமயம் நடிச்சு காட்டுவார். அது அப்படியே காப்பி பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும் சில சமயம். அது பண்ணால் என்ன அவர் பண்ணும்போது கரெக்டாக வருது, நம்ம பண்ணும்போது வேறு மாதிரி வருதுன்னு இருக்கும். ஆனால் அந்த மாதிரி பண்ணி காட்டுவார். அவருக்குமே போக போக என்னை பற்றி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்கிட்ட என்ன எப்படி ஃபீட் பண்ணால் நான் எப்படி எடுத்துக்குவேன்றது அது அவர் ஒரு 1 week 10 daysலேயே பிடிச்சிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். பிஃபோர் ஷூட் சொல்கிறேன் நான். ஸோ ஷூட் போகும், ஏன்னா அவ்வளோ நாங்கள் வந்து ரிஹர்சல்ஸ் பண்ணி பேசி டிஸ்கஸ் பண்ணி ரிஹர்சல்ஸ் பண்ணுறோமோ இல்லையோ டிஸ்கஷன்ஸ் 24/7 எங்களுது நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் அதில் வந்து டிஸ்கஷன்ஸ் வந்து இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆஃபீஸில் ஸ்கிரிப்ட் புக்கு பேர் வச்சுட்டுலாம் இல்லை. ஒரு காஃபி, ஏதாவது ஒரு காஃபி ஷாப்பு, அந்த பக்கம் இவர், இந்த பக்கம் நான். அந்த காஃபி ஷாப் காரங்களே எங்களை பார்ப்பாங்க, என்னடா எப்போ இவன் கிளம்ப ஒரு காஃபி என்னடா எப்படா இவன் கிளம்ப போகிறாங்கன்னு சொல்லி அங்கே நாங்கள் ரொம்ப பேசுவோம். அந்த டைமில் தான் ஐ திங்க் அவருக்குமே என்ன சொன்னால் இவன் பிடிச்சிக்கிறான்ப்பா, என்ன இவன்ட்ட சொன்னால் கன்வே ஆகுதுன்றது அவருக்கு அங்கேயே புரிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் வந்து அவர் வந்து ஆல்ரெடி ஒரு பியூட்டிஃபுல் ஆக்டர். ஸோ அவர் நடிக்கிறது அப்படியே நம்ம காப்பி பண்ணாலே சில இடத்துல போதும். ஆனால் நம்ம ஃபேஸுக்கு அது வரல. அவர் என்ன அவனை டக்குன்னு பண்ணுறாரு, நம்ம என்ன தான் நடித்தாலும் வர மாட்டேங்குதேன்னு அந்த ஒரு இதுவும் இருக்கும். ஸோ ட்ரை அண்ட் எரர் அண்ட் பில்டிங் தான். டெய்லி வந்து ஏதாவது ஒன்று ஓகே நம்ம நேரத்தோட இனி கொஞ்சம் பெட்டராக பண்ணோமாப்பா, சந்தோஷம்ப்பா, அப்படி தான் வந்து அதுதான் மெயின் டார்கெட்டாகவே இருந்தது. அண்ட் சாரும் நானும் சேர்ந்து அதுக்கான ஒர்க் பண்ணோம். அவருக்குமே தெரியும் நான் புது பையன், ஃபர்ஸ்ட் டே எடுத்தோடனே பயங்கரமாலாம் நடிக்க முடியாது, நம்மளுக்கு எவ்வளோ வருதோ அதை நடிச்சிட்டேன். அதுவே நான் பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் ஃபர்ஸ்ட் டே, என்ன நம்ம நினச்ச அளவுக்கு வரலையேன்ட்டு. சார் தான் அப்போ வந்து என்கிட்ட பேசி, உன் பிரச்சனை ஒன்றே ஒன்று தான்ப்பா, நீ ஒன்று மன்னிச்சு விட்டுரு, ஒன்று வரலன்னு வச்சுக்கோ, நீ மன்னிச்சு விட்டா
அப்போதான் உன் மைண்ட் ஃப்ரீ ஆகி நீ அடுத்த விஷயத்தை பத்தி யோசிக்க முடியும். அது என்னாலன்னா கேம் ஃப்ரம்னா இந்த நான் வந்து கொஞ்சம் சாக்ஸோஃபோன் கற்றுக்கிட்டேங்க கொஞ்ச நாளா. பார்த்தோம் வீடியோ. ஆமாம். ஸோ அது இந்த பெர்ஃபார்மிங் ஆர்ட்னு வரும்போது இப்போ வாசிச்சுட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நொட்டேஷன் தப்பாயிரும். இப்போ ஒரு பாட்டு வாசிக்கிறோம், சினிமா பாட்டே வாசிக்கிறோம், இது ஒரு நொட்டேஷன் தப்பாக போயிடும். தப்பாக போகும்போது என்ன ஆகிடும், ஐயோ தப்பாயிடுச்சேன்னு ஒரு ஃபீல் டப்புன்னு மனசில் வந்துருமா. அதே நினச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தப்பாயிடுச்சுன்னு அடுத்த லைன் அடுத்த ஃப்ரேஸ்லாம் தப்பாயிடும். அது டாமினோ எஃபெக்ட் மாதிரி ஆகிடும். அந்த தப்பாயிடுச்சுன்றது அந்த கணத்தில் மன்னிச்சிடணும். நீங்கள் ஆக்டிங் பண்ணும்போதும் எந்த பர்ஃபார்மிங் ஆர்ட்லேயும் சரி இடரும் லைட்டாக ஸ்டேஜ்லேயோ இல்லைன்னா இப்போ இந்த கேமரா மண்ணு அடிக்கும் போது கூட லைட்டாக ஐயோ சொதப்பிட்டமேன்னு உள்ளே இருக்கும்ல, டப்புன்னு நீங்கள் மன்னிச்சு விட்டீங்கன்னா அப்படியே போயிடும். அது வந்து டு ஃபர்கிவ்ன்றது பெரிய மேட்ரு. அதுதான் நான் ருத்ரா கிட்ட சொல்லுவேன், நீ வந்துட்டு இந்த ஸ்க்ரீனில் ஒழுங்காக நடிக்கலன்னு நீ நினச்சிட்டேன்னா உன்னையும் நீ மன்னிச்சிரு. அப்போதான் நீ நெக்ஸ்ட் ப்ரோக்ரஸ் ஆக முடியும். இல்லைன்னா அது ஹாண்ட் பண்ணிட்டே இருக்கும் நம்மள. அது ஆனால் இந்த மாதிரி நல்லா இருக்கு சார். நிறைய பேர் அது நீ சொல்ற மாதிரி அதே நினைச்சு உட்காந்துருக்கிறதுக்கு நம்மளை மன்னிக்கிறது ஒரு ஃபேக்டர். அதை சொல்லிட்டோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், கொஞ்சம் செட்டில் ஆகும் அப்படின்றது நிறைய மேட்டர் சொல்லி கொடுத்துருக்காரு போல. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் லவ் தாண்டி அப்பா பையன் சென்டிமெண்ட் அந்த எமோஷன் பேசுகிற படமாகவும் இந்த படம் இருக்குமோ அப்படின்றது. அதான் நான் சொல்றேனே, இப்ப அப்பா பையன் அப்படின்னு மட்டும் அதை கட்டம் கட்டிட முடியாது. ஓகே, அதுல குரு சிஷ்யன், அம்மா பையன், அப்பா பையன், சித்தப்பா பையன், ஃப்ரெண்ட்ஸு, லவ்வர், அதான் லவர், சித்தப்பா, எல்லாமே எல்லா ஆங்கிளும். இன்னும் ஒரே ஒரு கேரக்டர் பேர் சொன்னா கதை தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். அந்த கேரக்டர். ஓகே, வர்க்கலா எப்படி சார்? நல்லா இருந்துச்சு சார் வர்க்கலா போயிட்டு. அவருக்கு ஆமா வர்க்கலா நீங்க பாத்துருப்பீங்க. ஆமா, பயங்கர அந்த பாட்டு கிட்டலாம். ஆமா ஆமா, சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஆக்சுவலா சார் வந்து அங்க ஒரு பயங்கர பிரில்லியண்டான ஒரு விஷயம் பண்ணாரு. என்னன்னா சாரும் டிஓபி சாரும் சேர்ந்து அவங்கள துறையில பர்ஃபெக்டான ஒரு மேட்டர் அடிச்சு விட்டாங்க. சார் என்ன சொன்னார்னா, நாங்கள் வர்க்கலா ரீச் ஆகணும்னா, வர்க்கலா ஏர்போர்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன், ஏதோ பக்கத்தில் ஏதோ ஏர்போர்ட், அங்கேருந்து ஒரு 1 hour 2 hour டிரைவ் இருக்கும். ஸோ சார் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் எல்லாரும் அங்கே போகிறோம், ஓகே, இது முடிச்சுட்டு இந்த 1 hour 1.5 hour டிரைவ் இருக்குல்ல, இது வந்து நான், மிதிலா, நிவாஷினி, நிர்மல், நாங்கள் 4 பேர் ஒரே வண்டியில் போனோம், அவ்வளோதான். டிஓபி என்ன பண்ணிட்டாருன்னா, எங்கள் கையில் ஒரு GoPro கொடுத்துட்டாரு. நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக 1 hour போங்க, பேசுங்க, நீங்கள் அப்படியே அது நீங்கள் பேசுகிறதெல்லாம் வீடியோ எடுங்க, அதில் ஏதாவது யூஸ் பண்ண முடியும்னா நம்ம படத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது அதுக்கெல்லாம் கிடையாது, நீங்கள் சும்மா யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக. ஸோ என்ன அவரோட மைண்ட் செட் என்ன இருந்திருக்குன்னா, 4 வேறு ஆக்டர்ஸ், அவங்க ஒருத்தங்க பாம்பேல இருந்து வராங்க, நிர்மல் வந்து ஒரு மலையாளி, நிவாஷினி வந்து சிங்கப்பூர் பானு, நான் வந்து இங்கே நம்ம ஊர். ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு ஜெல் ஆயிரணும். இப்போ பாட்டை நம்ம எடுக்க போகிறது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி, இவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி வரணும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரணுன்றதுக்காக தான் அவர் வந்து நீங்கள் எல்லாரும் ஒரே வண்டியில் இருக்குன்னா வேறு வழி இல்லையே, நீங்கள் 1.5 மணி நேரம்னா சும்மா போவீங்க, ஏதாவது ஒன்று பேசுவோம், ஏதாவது ஒன்று அரட்டை அடிப்போம். ஸோ அங்கே தான் எங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா சரி, ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னா, மிதிலா பயங்கரமாக பாடுவாங்க. ஸோ ஓகே, அவங்க நிறைய பாட்டெல்லாம் போட்டே இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நிர்மல் வந்து நானும் ஒரு பாட்டு போட்டுக்கிறேன்னு சொல்லி, அப்புறம் என்னன்னா ஆளுக்கு ஒரு பாட்டு போடலாம். அப்போ நீங்கள் வந்து அடுத்தவனோட பிளேலிஸ்ட் கேட்டிங்கனாலே அவங்கள பற்றி பல விஷயங்கள் தெரியும்ல. ஸோ அப்படி பேசி அந்த 1 hourலேயே நாங்கள் பயங்கர ஓப்பன் ஆகிட்டோம் ஒருத்தங்களோட. நீங்கள் இப்போ விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா, நாங்களாம் டீ கடையில் உட்காந்து அதெல்லாம் படத்தில் கிடையாது, அதெல்லாம் நாங்கள் கோப்ரோவில் சும்மா வச்சு சரியான எடுக்கிறது எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ கோப்ரோவில் எவ்வளோ அழகாக இருக்குன்னா, எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த கெமிஸ்ட்ரி வந்து அப்படியே வெளில வருது. அதில் வந்து நிறைய கோப்ரோ இருக்கிற இடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய இடங்கள் வந்து ஆக்ஷன் கட்டு டேக்கெல்லாம் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு எடுத்து சுற்றிட்டு இருக்கீங்க, ஆக்ஷனுக்கு நம்ம சீன் எடுத்து முடிச்சிட்டோம், இங்கே கொஞ்ச நேரம் நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது பண்ணணுமா, ஜாலியாக நீங்கள் சில் பண்ணணுமா, சில் பண்ணிக்கங்கன்னு. ஸோ அப்படி பண்ணிட்டு நிறைய ஷார்ட்ஸ் வந்தது. அதில் நிறைய ஷார்ட்ஸ் எடுத்து அவருமே ஹரிஷ் சர்மா எடுத்து அந்த இதோட கோர் ஐடியா என் கேமராமேன் வருது. ஆமா, ஹரிஷோட ஐடியா, இவரோட ஐடியா வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணலாம், ஹரிஷ் சரோட ஐடியா வந்து அதை எப்படி கேப்சர் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் பேசி தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அது செமையா ஒர்க் அவுட் ஆச்சு. எப்படி அது ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணணும் அந்த டைமையும் சேர்த்து அப்படின்றது மாஸ்டர் மைண்ட் தான் சொன்னீங்க. அதான் சொல்றேன், இதுக்கு கிரெடிட் கோஸ் டு ஹரிஷ் தான். அவன் போட்டது தான் அது, ஜெர்மினேஷன் ஹரிஷ். அண்ட் இப்போ சொன்னீங்க சார், மாஸ்டரிங் போயிட்டு இருக்கு, சைமல்டேனியஸாக ஒர்க்கும் போயிட்டு இருக்கு, சாட்டர்டே வர ஆடியோ லான்ச் போது எப்படி இருக்கு மனநிலை? ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம குழந்தைய வெளில வந்து மக்கள் காட்ட போறோம் சிம்பா அப்படின்ற மாதிரி. நிஜமா திக்குன்னு தான் இருக்குது. பட் என்னன்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தும் அவங்களோட இது ஃபுல்லாக போட்டிருக்காங்க ஸோ இது என்னதான் ப்ரீசி ஃபில்மாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு இது உழைப்பு இருக்க தான் செய்யுது. ஸோ நவ் வேர்டிக்ட் வந்து ஆடியன்ஸ் தான். ஜூலை 11 நீங்கள் தான் பார்த்து. பட் என்ன ஒரு விஷயம்னா, திஸ் ஃபில்ம் இஸ் என்னதான் ரொமான்டிக் என்டர்டெய்னராக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு திஸ் ஃபில்ம் கேன் கேட்டர் போத் டு
த யூத் ஆஃப் திஸ் இது அண்ட் த ஃபேமிலி. ஃபேமிலிஸ். அது ஒரு பெரிய அப்படி அமைஞ்சிருச்சு எங்களுக்கு படம், அப்படி சொல்லலாம். நம்ம டார்கெட் பண்ணி இது பண்ணணும்னு இல்லை. இந்த படம் எடுத்து ஸ்கிரிப்டில் நாங்கள் பார்க்கும்போது இல்லாதது படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இட் ஃபீல்ஸ் லைக் இட் கேன் கேட்டர் போத் தி ஆடியன்ஸ். அதனால நான் தாராளமாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலான்ட்டு ஐ கேன் Guaranteed you. டெஃபினெட்லி. நீங்க bro, உங்களுக்கு என்ன தோணுது? எனக்குமே பயமா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருப்பீங்களா கிளிப்ஸ் எல்லாமே? அண்ணனும் பார்த்துருப்பாரு, கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து அவர் தான் சொன்னாரா ஃபீட்பேக்? அவர் ஃபீட்பேக் சொன்னார். அவர் வந்து எல்லாரோட ஒர்க்கை பாராட்டினாரு. டைரக்டர்ஸோட ஒர்க்காக இருந்தாலும் சரி, டிஓபியோட ஒர்க்காக இருந்தாலும் சரி, நம்ம மீதி ஸ்டார் காஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸ், மியூசிக் டைரக்டர், எடிட்டர் எல்லாரோட ஒர்க்கை பயங்கரமாக பாராட்டினார். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படத்துக்கு நீ பண்ணுறதுக்கு நல்லா தான் பண்ணியிருக்கிற, அவர் அந்த ஜோன்லேயே தான் பாராட்டுவார். ஃபஸ்ட்டு ரிசல்ட் வரட்டும் அதுக்கப்புறம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நீ ஃபஸ்ட்டு படத்துக்கு நல்லா தான் பண்ணியிருக்கிற அண்ட் குட் ஜாப், நான் எதிர்பார்த்ததோட நீ ஒன்று கொஞ்சம் மேலேயே கொடுத்துட்டாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவர் பொதுவாகவே அவரோட இமோஷன் வந்து ரொம்ப வெளிப்படையாக காட்ட மாட்டார். ஸோ எனக்கு அது எந்த மீட்டரில் சொல்கிறாருன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. அண்ட் ஐ திங்க் படம் வந்து நான் பார்த்த வரைக்கும் இட் ஹஸ் கம் அவுட் வெரி வெல். சார் சொன்ன மாதிரி அதில் வந்து ஃபேமிலிஸ்க்கான ஒரு மேட்ரு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியாக நீங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரெண்டு பேரும் நீங்கள் கூட்டு போகலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிங்கன்னா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பீங்க, செகண்ட் ஹாஃப் முடிச்சிங்கன்னா அப்படியே உங்கள் ஃபேமிலியை பார்ப்பீங்க. அண்ட் அதே மாதிரி தான் ஃபேமிலியோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சாங்கன்னா உங்களை அப்படி பார்ப்பானே, செகண்ட் ஹாஃப் முடிச்சாங்கன்னா நீங்கள் ஃபேமிலி அப்படி பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு படம். எல்லாரும் வந்து ஒன்றா உட்காந்துருந்தீங்கனாலே அதில் ஒரு சில சிரிப்பு கிடைக்கும் தெரியுமா? இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்குமே, ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டபிள் மூமெண்ட்ஸா, இவங்களோட ரிலேட்டபிள் மூமெண்ட்ஸா. ஆனால் அவர் சொன்ன மாதிரி என்னதான் ப்ரீஸியான படமாக இருந்தாலும் ரிலீஸ் ஆக போகுது ஃபஸ்ட்டு படம், ஒரு சின்ன உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும். அண்ட் ஐ திங்க் அந்த பயம் இம்பார்ட்டண்ட் தான். இப்போது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து ஒரு பாக்ஸரோ இல்லை இந்த சிங்கிள் ஸ்போர்ட்ஸ் ஆடுறாங்க, டென்னிஸ் மாதிரி, அவங்களுக்கு வந்து அவங்க ஆர்ட் பயங்கரமாக தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஆனாலுமே அவங்க உள்ள களத்துக்குள்ளே இறங்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன படபடன்னு இருக்கும். அது ஏன்னா அவங்க அதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க டேலண்ட் மேலே கான்ஃபிடென்ஸ் இல்லை, அவங்க ப்ராடக்ட் மேலே அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லைன்ற விஷயம் கிடையாது. விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்த நான் வந்து பார்த்து ட்ரெயின் பண்ணி இவ்வளோ பண்ணி மெனக்கட்டி இங்கே வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன்னா அதை நான் கரெக்டாக பண்ணிடுவேன்னா. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டோனி சார் அடிக்கடி சொல்லுவார், ஒரு மேட்ச்சில் வந்து வென் திங்ஸ் ஆர் கோயிங் பேட், மை மைண்ட் செட் இஸ் ஐ ஓன்லி கண்ட்ரோல் த கண்ட்ரோலபிள்ஸ். நம்ம கையில் என்ன இருக்கோ அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டா போதும். ஐ திங்க் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அவங்களோட எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்க முடியுமோ அதாவது நம்ம வேலை தானே கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்க முடியும். ஸோ சார் வந்து கண்ட்ரோலபிள்ஸ் எல்லாமே, ஆனால் அவர் தானே கேப்டன், ஸோ கண்ட்ரோலபிள்ஸ் எல்லாமே எல்லாரும் அவங்க பெஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. மியூசிக்காக இருந்தாலும் சரி, எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, நம்ம டிஓபி ஒர்க்காக இருந்தாலும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸில் அவங்க கையில் என்ன இருந்ததோ அவங்க பெஸ்ட்டாக எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து ஆடியன்ஸ் தான் சொல்லும். ஸோ ஐ திங்க் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் த ஃபில்ம் அண்ட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஆடியன்ஸ் ரியாக்ஷன். சிறப்பு. ஸோ முதல் காட்சி அப்போ உங்களை வந்து அந்த டைமில் ஒரு திரையரங்கில் வந்து கத்தி பார்க்கணும்ல, ஒரு வீடியோ எடுத்து அங்கே ஒரு ருத்ரா அப்படிங்கிற மாதிரி கத்தும் போது ஒரு பெரிய மொமெண்ட்லாம் இருக்கும்ல ப்ரோ? கண்டிப்பாக ஒரு மொமெண்ட் கத்துவாங்க கண்டிப்பாக. நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து ஃப்ரெஷ் ஃபேஸ் தேவைப்படுது. ஏன்னா தமிழ் சினிமாவில் இவங்க மட்டும் தான் படம் நடிக்கணும்ல, நிறைய யங் டேலண்ட்ஸும் வரணும், ஃப்ரெஷ் ஃபேஸும் வரணுன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் நிறைய இருக்குது சார். ஸோ வி ஆர் ஹோப்பிங் ஜூலை 11 அதுக்கப்புறம் நிறைய மேஜிக் பண்ணும் அப்படின்றது ரெண்டு பேரும் லைஃப்லையும் நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். so much. JNN Institute of Engineering Autonomous, Chennai. Join CSE, ANDS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126.